அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜோதிடத்தில் சனி நேசம், சுக்கிரன் நேசம். இந்த நேசமாகிற இடம் சனி மேசத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் நேசமாகும். இது நல்லதா என்று சொன்னால் நல்லது அல்ல, நல்லதல்ல. அந்த வீட்டில் சனி நேசமானவர்கள் வீட்டிலும் சுக்கிரன் நேசமானவர்கள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு இருந்தாலும் தகப்பன் தாய்க்கு இருந்தாலும் அங்க என்ன நடக்கும்னா, கல்யாணம் ஆரம்பிச்சு கல்யாணத்திற்கு மாப்பிள்ளை வீடு பதிய போறதுக்கு, மாப்பிள்ளைக்கு பெண் பதிய போறதுக்கு உண்டான ஒரு நிலை வரும்போது அங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம். என்ன குழப்பம் வரும்னா, லவ் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டாந்து பிள்ளைகள் அப்படியே நான் ஒருவரை லவ் பண்ணுகிறேன், எனக்கு அந்த மாப்பிள்ளையை கட்டி வையுங்கள் என்பதை கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை பரிச்சித்து பாருங்க, இப்படியெல்லாம் இருக்கும், 100% இருக்கும். அப்ப இது போன பிறப்போடைய கர்மா. சனி லக்கணத்திற்கு மேசத்துல நேசமா இருக்குது, அம்சத்துல சுக்கிரன் நேசமா இருக்குது. எந்த பக்கம் இருந்தாலும் சரிதான், இவர்கள் இந்த ஜாதகர்கள் வீட்டில் திருமணம் என்று சொல்லக்கூடிய, பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆரம்பிக்கும் போது அங்கே இந்த ஜாதகரே மனங்கலங்கி நிற்பார். என்னடா நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனையா, எப்ப பார்த்தாலும் இங்க சங்கடமா, ஏன்னா கல்யாணம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏன்டா இந்த குடும்பம் இப்படி எல்லாம் அல்லோகலப்படுது அப்படிங்கிற பெரிய மன வருத்தத்தை இந்த ஜாதகர் அனுபவிப்பார். அதனாலதான் என்ன சொல்லணும், அம்சத்தை பார்த்து ஜோசியம் சொல்லுங்க, அம்சத்தை பார்த்து ஜோசியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு சில ஜாதகங்களில் தாய் ஜாதகம் எது ஜாதகமா இருந்தாலும் சரி, கரெக்டா கணக்கு போட்டு எடுத்தோம்னா அம்சத்துல என்ன சொல்றான்னா சுக்கிரன் நேசமாயிருப்பார், சுக்கிரன் நேசமாயிருப்பார். பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியான கோணத்தில் இருக்கார், சுக்கிரன் சரியான கோணத்தில் இருக்கார். அப்ப சரியான கோணத்துல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்துடும். அப்ப இதுல பெரிய போராட்டங்கள் நடக்கும். ரெண்டாவது சனி நேசமான ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் நேசமான வீடுகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு தகப்பன் தாய்க்குள் ஒரு பெரிய போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். அது என்ன கருத்து வேறுபாடுன்னு, நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், இவங்க நிம்மதியா மட்டும் சாப்பிட மாட்டாங்க. நிம்மதியாக சாப்பிடுவதற்குண்டான வாய்ப்புகளை அது உருவாக்காது. அந்த உருவாக்காத தன்மையை கொண்டு விட்டுரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஜோதிடத்தில் இருக்கான 100% இருக்குது. என்னுடைய 27 வருட ஜோதிட அனுபவத்துல நான் கண்ட உண்மை. ஏன்டா என்ன சொன்ன, எல்லாமே இருக்கும், எல்லா வசதி இருக்கும், எல்லா அமைப்புகளையும் நல்லா இருப்பாங்க. அந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தம் வரும்போது அந்த வீட்டில் ஒரு தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிடும். தூக்கு கயிறு தூக்கிடுவாங்க, ஆனா தூக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் நேசமானதோ, சனி நேசமானதோ தூக்கு போட வைக்க மாட்டான், தூக்கு போட வைக்க மாட்டான். ஏன்னு தெரியுமா, அப்படி தூக்கு போடுவதற்குண்டான மனோநிலையை கொடுத்தினாலும் அந்த வக்கரமான ஒரு இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையை தூண்டி விடுவதுதான் இந்த 2 கிரகங்களுடைய நேசம். இந்த 2 கிரகங்கள் நேசமாகக்கூடிய என்ன காரணம்னா, சனி நேசமாகிற வீட்டுல பரணி நட்சத்திரம் இருக்கு, சுக்கிரன் நேசமாகிற வீட்டுல என்ன சொல்றான்னா என்னது இருக்கு அப்படின்னா சித்திர நட்சத்திரம் இருக்கு. ஆமா, சித்திரையில் என்ன சொல்றான்னா சுக்கிரன் உட்கார்ந்து இருந்தால் பெரும் போராட்டம் இருக்கும். ஏற்கனவே சித்திரை என்பது சுக்கிரனுடைய தோஷம், அதுலயே போய் என்ன சொல்றான்னா சுக்கிரன் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப எந்த நட்சத்திரம்
என்ன தோஷம் உடையதோ அந்த தோஷத்துக்கு உண்டான கிரகம் அதுல போய் உட்கார்ந்ததுன்னா ரெட்டை தாப்பால் போட்டு விட்டோம். அதனால இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா? தீர்வு இல்லாம பேசுறதே கிடையாது. மனித வாழ்க்கையில் என்ன சொன்னா, எத்தனை துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் இறைவன் அந்த துன்பத்திற்கு ஒரு விடுபடுவதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கான். அந்த விடுபடுவதற்குண்டான வழியை நம்ம கண்டுபிடிச்சுதான் பேசணும். சும்மா விதியை சொல்லிட்டு என்ன அதுக்கு ஒரு தீர்வு சொல்லாம இருந்தால் அது நன்றாக இருக்காது. அந்த வகையில் என்ன சொல்லலாம்னா, இந்த சனி நேசமான ஜாதர் என்ன அனுப்பிப்பாருன்னா, கல்யாணத்துல பிரச்சனை இருப்பார். எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா, மேசத்துல சனி நேசம், அதுல பரணி நட்சத்திரத்துல நேசம் ஆகிறாரு. அப்ப எல்லாமே அங்க அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ளதானே கிடக்குது. அப்ப இவர் கல்யாண வாழ்க்கை பாதிக்கும். இந்த சனி நீசமான ஒரு வீட்டில் ஊனமான குழந்தைகள் பிறப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 99% உண்டு. சனி நேசமான ஒரு ஜாதகர் உடைய வீட்டில் ஊனமான குழந்தைகள் பிறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் 100% உண்டு. இது கல்யாணத்திற்கு முன்னாடியெல்லாம் நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா முடியாது. இதற்கு முன்னாடி முடிச்சிருந்த அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் முடிக்கின்றவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீக்குவதற்கு ஒரு அற்புதமான தெய்வம் இருக்கிறத கடைசியில சொல்லிடுறேன். அப்ப சுக்கிரன் நேசமான வீட்டுல என்னன்னா, எவ்வளவுதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பெரிய யோகங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணால் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்ப ஒரு வீட்டுக்காரருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நேசம்னா அவன் வாக்கப்பட்டு வர்ற என்ன சொன்னான்னா நிம்மதியாக இருக்க முடியாது. சரி, ஆம்பளை ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு, பொம்பளை ஜாதகத்துல என்ன சொல்றான்னா சுக்கிரன் நேசமாயிருக்காருன்னா அவளால் அந்த மனிதனுக்கு நிம்மதியான இல்லற சுகத்தை கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சதுனாக்கா உட்காந்துருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது அப்படிம்பாங்க. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது அப்படிம்பாங்க. அப்ப ஒண்ணுமே தெரியாதுன்னா என்னது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, அதற்கு ஏண்டா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தான் ஏற்படும். இதற்கு அவர்களால் ஒரு தீர்வு பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த முயற்சி எடுக்கணும். எல்லா கஷ்டங்களும் என்ன சொன்னா, முற்பிறப்பில் செய்த நம்மளை பெத்து போட்டவர்களும் நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவர்களும் செய்த கர்மாக்கள் தான் இப்படி நாம் சங்கடப்படுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இதிலிருந்து தப்பிக்கலாம். அப்ப சனி நேசமானவர்கள் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. சுக்கிரன் நேசமானவர்களுக்கு என்ன சொல்றான்னா வாழ்க்கை தலைகுப்புறமாக மாறி லவ் மேரேஜுக்கு போறேன்னு ஓடி அதுலயும் சீர் இருக்காதுன்னு தெரியாது. சீர் இருக்காது. சுக்கிரன் நேசமானவன் லவ் மேரேஜுக்கு ஓடுவான். ஓடி அதுலயும் போய் நல்லா இல்லாம போய் கடைசியில இக்கரைக்கு அக்கறை வச்சேன் திரும்பி இங்க அலக்களிக்கப்படுவான். அலக்களிக்கப்பட்டுரும். அந்த அலக்களிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அலக்களிக்கப்பட்டுருவாங்க. அலக்களிக்கப்பட்டு பெரிய போராட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது என்பதை நீங்கள் இந்த மேசத்தில் சனி நீசமாக இருந்தாலும், அம்சத்தில் சனி நீசமாக இருந்தாலும், ராசியில் சனி நீசமாக இருந்தாலும், ராசியில சுக்கிரன் நீசமாக இருந்தாலும், அம்சத்தில் சுக்கிரன் நேசமாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அனுபவிக்க போகும்போது அங்க பெரிய இன்னல்கள், சங்கடங்கள், பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது உண்மை. அதற்கு என்ன தீர்வு ஐயா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பு உண்டாகும். அந்த எதிர்பார்ப்பு ஒண்ணுதான். சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சப்த கன்னிகள் பெரிய இதுல இருக்கும். எங்க இருக்குன்னா, பஞ்சபூத ஸ்தலங்களில் சப்தகன்னிகள் இருக்கிறது. அந்த சப்தகன்னிகள் பெண் தெய்வத்தோட சப்தகன்னிகள் அப்படி அதாவது பஞ்சபூத ஸ்தலத்துல ஆண் தெய்வம் இருக்கும், பெண் தெய்வம் இருக்கும். ரெண்டு பேருக்குமே ரெண்டு பிரகாரம் இருக்கும். எங்க ஊர்ல என்ன சொல்லலாம்னா சங்கரங்கோவிலுக்கு அடுத்து கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னா, கரி வளம் வந்த ஊர்னா யானை வளம் வந்த ஊர்னு அர்த்தம்.
அந்த ஊர்ல ஒரு அற்புதமான நெருப்பு ஸ்தலம், பால்வண்ணநாதர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது. அங்க சப்தகன்னிகள் இருக்கிறது. ஆனால் பழங்காலத்து கோவில். அந்த கோவிலில் அவ்வளவு கூட்டங்கள் இருக்காது. நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்த்தா, அவ்வளவு பெரிய கோபுரம் எல்லாம் பெரிய பெரிய கோபுரமா இருக்கும். அவ்வளவு கூட்டங்கள் இருக்காது. ஒரு நிஜபந்தமான அமைதி இருக்கும். நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். நான் போற வர வழியில இருக்கிறது. அப்ப அந்த கோவில்ல வந்து சப்தகன்னி இருக்கு. எங்க வேணாலும் சப்தகன்னிகள் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த சப்தகன்னிகளில் இந்திராணி என்று சொல்லக்கூடிய ஒரு, நீங்க சொல்லி பிரக்மாணி, கௌமாரி, வராகி, சித்தா, வைஷ்ணவி, மகேந்திரி, சாமுண்டீஸ்வரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல எல்லாத்துலேயுமே அந்த இந்திராணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. அதை நீங்க நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா எத்தனாவது வரிசையில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுல வந்து 7 கல் ஊனியிருப்பாங்க. அது சில நேர இடங்களில் தெய்வ உருவங்களாக வைக்கப்படவில்லை. ஆனால் ஒன்லி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கற்கள், 7 கற்கள் இருக்கிறது. அதுல இந்திராணி என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு நீங்கள் தெய்வம் ஏற்றினால் என்ன கிழமை ஏற்றணும்? உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நீசமாயிருந்தால் வெள்ளிக்கிழமை ஏத்துங்க. உங்க ஜாதகத்துல சனி நீசமாகியிருந்தால் சனிக்கிழமை ஏத்துங்க. இப்படி ரெகுலரா வந்து நீங்கள் ஏற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்திராணி தேவிக்கு, இந்திராணி என்று சொல்லக்கூடிய சப்தமாதர்களில் அவள் ஒருத்தி, அவளுக்கு நீங்கள் ஏற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனக்கசப்பு, கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருப்பவர்கள் கஷ்டம் நீங்கிடும். அதுக்கடுத்து இந்த ஜாதகத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிற பெண்கள் வந்து அம்மா ஜாதகத்துல இருந்தாலும் அப்பா ஜாதகத்துல இருந்தாலும் உடன் பிறந்த ஜாதகத்துல இருந்தாலும் அங்க லவ் மேட்ரு ஓடிடும். அப்ப அதை கட்டுப்படுத்தணும். ஆனா அந்த லவ் சக்சஸ் ஆகாது. அங்க அதான் பிரச்சனை. லவ் சக்சஸ் ஆகாம நாசமா போறதுக்கு தான் அந்த சுக்கிரன் நீசமா இருக்காரு. லவ் எல்லாம் சக்சஸ் ஆகாது. சக்சஸ் ஆனாலும் என்ன, அங்க வாழ முடியாது. அவன் சொன்ன அது டயர் பஞ்சராக இருக்குது அப்படின்னாலே என்ன ஏறடிச்சாலும் கொஞ்சம் தூரம் போனவொன்னு காத்து இறங்கும். ஆனால் அதற்கு நிரந்தர தீர்வு பஞ்சர் ஒட்டிடணும், இல்லைன்னா டீப்பை மாத்தணும். அதற்கு சனி நீசமும் அம்சத்தில் சுக்கிரன் நீசமும் இருக்கின்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் பெரும் கஷ்டமே, வெறும் கஷ்டம். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அதனால் சப்த கன்னிகளில் இந்திராணி தேவிக்கு வெள்ளிக்கிழமையோ உங்களோட ஜாதகத்தில் எது நீசமா இருக்கிறதோ அதுல வழக்கமா நீங்க தீபம் ஏத்திட்டு வாங்க. ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். என்னுடைய கஷ்டங்கள் தீரணும். எந்த தெய்வத்திட்டையும் போய் வந்துச்சா அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நீங்க என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. வந்து அவங்க தெரியாமலா இருக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளவு பெரிய கோயில்களெல்லாம் உருவாக்க முடியுமா? ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். கஷ்டப்படுகிறீர்களா? சுக்கிரன் உங்க ஜாதகத்துல சரியில்லாம இருக்கும். கணவன் மனைவிக்கு உறவு நல்லா இல்லையா? உங்க ஜாதகத்துல வந்து என்ன சொன்னா சுக்கிரன் சரியில்லாத கோணத்தில் இருப்பார். அம்சத்தை யாரும் நோண்டி பார்ப்பதெல்லாம் கிடையாது. அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அம்சத்துல சுக்கிரன் நல்லா இருந்துட்டா எதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு கஷ்டப்பட போறீங்க? நான் இந்த வீடியோ எல்லாம் போட போறேன்? போடல மாட்டோம். அப்ப எங்கேயோ சில பிரச்சனைகள் வந்து தலை தூக்கி நிற்கின்ற போது இதற்கு ஏன் தீர்வு சொல்லக்கூடாது? இது வர்க்கத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கல்யாணம் என்று ஆரம்பிக்கும் போது மட்டும் என்ன சொல்றான்னா அந்த குழந்தைகள் அது வரைக்கும் வந்து நிஜபந்தமாகவே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில போட்ட கல்லு கணக்கா பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அப்படியே கம்முன்னு அமைதியா இருப்பாங்க. ஒரு விட்டு வந்து என்ன சொல்றான்னா மூச்சு காத்து கூட வெளியே வராத அளவுக்கு இருந்துட்டு கல்யாணம் என்று ஆரம்பிக்கும் போது நான் ஒருவனை லவ் பண்ணுகிறேன், நான் ஒருத்தியை லவ் பண்ணுகிறேன், என்ன ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னா வந்து அது எல்லாம் எனக்கு தெரியாது, நான் லவ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணமே சொல்ல தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால இதற்கு இந்த இந்திராணி வழிபாடு பண்ணுங்க. சப்தமாதர்கள் என்பது நமக்கு ஈஸியான தெய்வங்கள் தான், பிரச்சனை இல்லாத தெய்வங்கள், அற்புதமான தெய்வங்கள். வீட்டுல குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, இந்த ஆயுள் தோஷம் இருக்கிறது. ஏன்னா சனி வந்து என்ன சொன்னா நேசமா பரணி நட்சத்திரத்தனமா இருக்கிறதுனால களத்திரக்காரி வந்தவ என்ன சொன்னா இவனை போட்டு அடி நொங்கெடுப்பான், அல்லது ஊனமான குழந்தை பிறந்துடும். உலகத்துல 2 விஷயம் தான். ஒண்ணு புருஷ மட்டாட்டி சண்டை போடுறது,
அல்லது என்ன ஊனமான குழந்தை வச்சுட்டு என்ன சொல்றான்னா பார்த்து பார்த்து காலமெல்லாம் அழுக வச்சிருவான். அதனால எவனுக்கு சனி நேசமா இருந்தாலும் சரிதான், எவனுக்கு சுக்கிரன் நேசமா இருந்தாலும் சரிதான், இந்திராணி தேவியை எம்பிராட்டி யாரு, இந்திரனுடைய பொண்டாட்டி, உலகத்திலே வந்து இந்திராணி என்று சொல்லக்கூடியவள் ஒருவளே. இந்திரன்கள் தான் மாறி மாறி வருவார்கள், ஆனால் இந்திராணி என்னைக்குமே மாற மாட்டார். ஸ்டாண்டர்டான அற்புதமான மனுச்சி. ஏன்னா இந்திராணி பிறந்த நட்சத்திரம் வந்து அவிட்டம், அற்புதமான நட்சத்திரம். சாதாரணது அவிட்ட நட்சத்திரம் எல்லாம் சாதாரண நட்சத்திரம்னு நினைச்சிடாதீங்க. போய் மோதினீங்கன்னா என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக குடு 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 குடுன்னு உடுக்கையை வச்சு அடிச்சிருவான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை நாளுங்களை செத்து போயிடுவோம். ஏன்னா அந்த நட்சத்திரத்தோடைய நட்சத்திர சிம்பிள் வந்து குடுகுடுப்பேன். குடுகுடுப்பு காரணம் வந்தாலே ராத்திரி குடுகுடுப்பு அடிச்சுட்டு இருந்தாலே வந்து எல்லாரும் பயந்துக்கிட்டு ஜன்னலை இப்படி ஓரத்தில் ஒடிக்கிட்டு பார்ப்பாங்க. அப்ப அந்த குடுகுடுப்பைக்கு எவ்வளவு வேலீசன் உண்டோ அதே மாதிரி இந்திராணி நினைத்தாள் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையையும் சரிபடுத்துவாள். ஊனமான குழந்தையை பிறக்க விட மாட்டாள். லவ் மேரேஜ் நடக்க விட மாட்டாள். லவ் மேரேஜ் நடக்க விட மாட்டாள். ஆனால் குடும்ப வாழ்க்கையை செம்மையாக ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சுமூத்தனாக போக வைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி யார் என்று சொன்னால் இந்திராணி தேவி, சப்த மாதர்களில் ஒருத்தி. அது இந்திரனுடைய மனைவி. பரிச்சித்து பாருங்கள். உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, வாங்க வெள்ளிக்கிழமை போய் வந்து ஒரு தீபத்தை முன்னாடி போட்டு இத்தனைக்கான மல்லிகைப்பூ அந்த சிரஸ் மேல வச்சுட்டு வாங்க. வாழ்க்கை அடுத்த வாரம் போகும்போது குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும். சனி நேசமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சனிக்கிழமை போய் சப்த மாதர்களின் இந்திராணிக்கு ஒரு சின்ன மல்லிகைப்பூ இதை மேல சிரசில் வச்சு 2 நெய்தையும் ஆட்டிட்டு வாங்க. உங்க கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இருக்காது, உங்களுடைய குழந்தை ஊனமாக பிறக்காது, சூப்பராக இருப்பீர்கள் என்று கூடி இந்திராணி தேவி இந்த 2 கிரகத்தையும் வந்து சரிபடுத்தி விடுவாள், சனியையும் சுக்கிரனையும் சரிபடுத்தி விடுவாள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.